தேவட்டை ஜென்மம் மாணிக்கவாசம் நிலைகளில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். தீ விபத்தும் பாதுகாப்பு முறைகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். பொது இடங்களிலும் வீடுகளிலும் தீ பாதுகாப்பு கருவிகள் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். பொது இடங்களில் தீ தடுப்பு எச்சரிக்கை ஒலிப்பான்கள் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். எச்சரிக்கை ஒலி எவ்வாறு இருக்கும் என்பதை பணியாளர்கள் அறிந்திருக்க வேண்டும். தரமான மின்சாதனங்களை பயன்படுத்த வேண்டும். சமையல் செய்யும் பொழுது இறுக்கமான ஆடைகள் உடுத்தி கொள்ள வேண்டும். பட்டாசுகளை பாதுகாப்பான இடங்களில் பெரியவர்களின் மேற்பார்வையில் தான் வெடிக்க வேண்டும். நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு தீத்தடுப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும். பொது மக்கள் கூடும் இடங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் உடனடியாக வெளியேறும் வகையில் அவசரகால வழிகள் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். தீ விபத்து ஏற்பட்டால் செய்ய வேண்டியவை: உடனடியாக தீயணைப்பு மீட்பு பணித்துறைக்கு தொலைபேசி வழியாக தகவல் தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு தகவல் தெரிவிக்கும் பொழுது தீ விபத்து ஏற்பட்ட இடத்தினை தெளிவாக தெரிவிக்க வேண்டும். தீ விபத்து ஏற்பட்டு இருக்கும் பகுதியில் உடனடியாக மின் இணைப்பதை துண்டிக்க வேண்டும். தீ விபத்து ஏற்பட்டால் அங்குள்ள தீயணைப்பான்களை கொண்டு முதலில் தீயை அணைக்க முயற்சி செய்ய வேண்டும். உடுத்திருக்கும் ஆடைகளில் தீ பிடித்தால் உடனே தரையில் படுத்து உருள வேண்டும். தீக்காயம் பட்ட இடத்தில் தண்ணீரை வைத்து குளிர வைக்க வேண்டும். பொது இடங்களில் தீ பிடித்தால் பதற்றம் அடைந்து ஓடாமல் அவசரகால வழியில் வெளியேற வேண்டும். அருகில் இருக்கும் கட்டடங்களில் தீ பரவாமல் இருக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம். என் பெயர் ஜி ஹாசினி. நான் தேவகோட்டை சென்னை மாணிக்கவாசன் நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஃபயர் சேஃப்டி. நாம் வெடிக்கையில் நமது பெற்றோருடன் தான் வெடிக்க வேண்டும். நாம் பெற்றோருடன் வெடிக்கவில்லை என்றால் நாம் கையில் தெரியாமல் அது வெடித்துவிடும். அது நமது பெற்றோருக்கு தெரியாமல் போய்விடும். அதனால் நாம் வெடியை நம் பெற்றோருடன் தான் வெடிக்க வேண்டும். நாம் நமது வயதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன வெடிகளை தான் வெடிக்க வேண்டும். பெரிய பெரிய வெடிகளை வெடிக்க கூடாது. அது தெரியாமல் நம் உடலில் பட்டு நம்மளுக்கு உயிருக்கு ஆபத்தாகிவிடும். நாம் கம்பி மத்தாப்பு வெடித்தவுடன் அதை ஏதாவது ஓரமாக போட வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து அதில் போட வேண்டும். கீழே போட்டால் யாராவது நடந்து வரும் பொழுது கையில் காலில் பட்டு பொசுக்கிவிடும். நாம் வெடியை ஒளித்து வைக்கணும் என்று சமையல் அறையிலோ பூஜை அறையிலோ வைத்தால் அது விளக்கின் மீதோ ஏதாவது பட்டு தெரியாமல் பட்டு அதை வெடித்துவிடும். நாம் வெடியை வீட்டிற்கு வெளியில் தான் போய் வெடிக்க வேண்டும். வீட்டிற்குள் உள் வெடிக்க கூடாது. நாம் சின்ன சின்ன வெடிகளை தான் வெடிக்க வேண்டும். நாம் அதுவும் பெரிய கம்பி மத்தாப்பு வைத்து தான் வெடிக்க வேண்டும். சிறிய கம்பி மத்தாப்பு வைத்து வெடிக்க கூடாது. நாம் வெடியை சமையல் அறையிலோ அல்லது வீட்டிற்குள் வெளியில் விறகு அடுப்பிலோ வைத்து கையில் தூக்கி போடக்கூடாது. அது நமது கையில் பட்டுவிடும். நாம் வெடிக்கையில் நமக்கு இறுக்கமாக